ஹாய், வெல்கம் டு சூப்பர் சமையல் வித் சோபனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் பிடித்த மாதிரி நமக்கும் பிடித்த மாதிரி வெஜ் கறி தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஷார்ட்ஸில் நிறைய பேர் ரெசிபி வீடியோ கேட்குறீங்க. என்னால் ஷார்ட்ஸில் குறிப்பிட்ட லிமிட் வரையும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால தான் இப்போ நான் ஒரு புது ஐடியா பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ, லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரெசிபி வீடியோ மட்டும்தான் இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லியும் அந்த டைமில் வந்துடும். இதில் நான் குறிப்பிட்ட ரெசிபி வரைக்கும் நான் யோசித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது, வீடியோட டைமிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக மதியானம் 1:30 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த லாங் வீடியோ எப்போ வரும்னா நைட் 8 மணிக்கு. உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இந்த வீடியோவை பாருங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெசிபிஸு நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் நான் 8 மணிக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம வீடியோ ரெகுலராக வரும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நார்மல் தோசை மாவு, டெய்லி நம்ம தோசை ஊற்றுற தோசை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள் கறி தோசை பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சும்மா வாசத்துக்காண்டி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து லைட்டாக வதங்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இதோட வேறு காய் எது உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைங்க காய் சாப்பிடாம இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கள் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இந்த 3 பொடி மட்டும் போதும். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வதங்கிருச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தோசை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், கெட்டியாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி அளவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கல் காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிக்கிறேன். அடுத்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி காட்டுறேன். இன்னும் ஒரு தோசை ஊற்றி அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஓரளவுக்கு மொத்தமாக ஊற்றிருக்கேன். தோசை ஊற்றி உள்ள ஸ்டஃபிங் வச்சு சுற்றிலும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக மூடி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான தோசை ரெடி ஆயிரும். அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இன்னொன்று ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருந்தேன். அந்த மாதிரி ஊட்டினாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வெஜ் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. நான் வீட்டில் சாம்பார் வச்சுருந்தேன், அதோட சர்வ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.